வணக்கம். தங்கவேல் படம் ரிலீஸ் ஆகி சமூக வலைதளத்துல பல சர்ச்சை ஏற்படுத்துது. படத்துல ஒரு 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 காட்சி இருக்கும். புக்தருடைய சிலையை பட்டை போட்டிருக்க ஒரு ஐயர் அந்த நாட்டு தேவரோ இருக்கிறவர்கிட்ட சொல்லி அந்த தலையை கத்தியால வெட்டுறாங்க. அவங்க புக்தரை இது பேய் முனி அப்படின்னு சொல்லி அந்த படத்துல திணிக்கிறாங்க. அது உண்மையான வரலாறு. அது புக்தர் பேயாவும் அப்படி இருந்தாரா? இல்ல புத்தர் பேயா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு இன்னைக்கு சுமார் ஒரு 1600 அந்த ஆண்டு காலகட்டங்கள்ல இங்க புத்தருடைய வழிபாட்டு முறை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய சிற்பங்கள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. பிற மதங்கள்ல பிற சமயங்களை யாரும் ஏத்துக்கல. அப்ப மதங்க கிடையாது, சமயம் மட்டும்தான் ஏத்துக்கல. ஏன்னா மத்த சமயங்கள் எல்லாமே ஏற்றத்தாழ்வு, மூட நம்பிக்கை அதுலாம் இருக்கும்போது புத்தர் திருவள்ளுவர் சொல்ற தம்மம் அப்படின்ற ஒரு கருத்தை புத்தரை எடுத்து வைக்கிறது. எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், ஏற்றத்தாழ்வு கிடையாது. வள்ளலார் சொன்ன மாதிரி தான் உயிர் மாதிரி இன்னொரு உயிரை பாருங்க அப்படின்னு புத்தரை எடுத்து சொல்றாரு. அதனால எல்லாராலையும் புத்த மதத்தை புத்தருடைய கொள்கையை நம்மளால ஏத்துக்க முடிஞ்சது. அதை ஏத்துக்க முடியாத இங்க இருந்த இந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, வைணவர்களா இருந்தாலும் சைவர்களா இருந்தாலும் அவங்க அவங்களால ஏத்துக்க முடியல. என்னடா இது வெளியில இருந்த ஒருத்தவனோட இது இந்த அளவுக்கு பரவுது அப்படின்ட்டு அவங்க இதை அழிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதுதான் இவருக்கு தேவையில்லாத கட்டுக்கதைகள் உருவாக்கி ஒரு முனி பேய் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காட்சிப்படுத்துறாங்க. அந்த விதத்துலதான் இந்த படத்துல அவரை ஒரு பேய் அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு யார் வச்சு விட்டுறாங்களோ அவங்க பேய் தானே. அப்ப சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நம்ம தப்பு சொல்லல. தமிழர்களுடைய சைவம் வைணவம் வேற, பிராமணர்களுடைய இது வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தன்மை, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். இந்த படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். கடவுளை கல்லால வீரன் சிலை மாதிரி பார்த்திருப்போம். நல்ல இது என்னன்னா இது தமிழருடைய நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஊர்ல குலதெய்வம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நடுக்கல் வழிபாட்டு முறையில இருந்தா ஒரு தமிழனுடைய வரலாறு நீங்க பாக்கணும்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது யாரு? மூத்த குடி. அவங்க கிட்ட இருந்துதான் ஒரு மரத்துக்கு வேறு எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழோட இணைத்து மூத்த குடியான இந்த பறையோர் அப்படின்ற ஒரு சமூகம் ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய வாழ்வியல் தெரிஞ்சாதான் எங்க இருந்து தொடங்குச்சோ அங்க இருந்து தானே கண்டுபிடிக்க முடியும். அது போலதான் இந்த வரலாறு அங்க இருந்து தொடங்கி இருக்காரு. இது சாதியா பாக்குறதுக்கு ஒரு துளி கூட கிடையாது. இது வரலாறு. இது காலப்போக்குல எப்படி ஒடுக்கப்பட்டது அதை பத்தி தான் தெளிவா சொல்ல வர்றாரு. முக்கியமா படத்துல பாத்திருப்பீங்க, விக்ரமே அவங்க கூட இருக்கிறவங்க தலையில பாதி முடியை வெட்டி பாதி இது பண்ணி அது தெரியாம கேக்குறீங்களா? இல்ல எனக்கு தெரியல, நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாம். இல்ல இது உண்மை என்னன்னா நீங்க பிராமணர்களை பார்க்கலாம், இது வரைக்கும் எடுத்துட்டு பின்னாடி மட்டும் கொண்ட போட்டு விடுற மாதிரி இருக்கும். பறையர் இப்படி முடி வச்சிருந்தாங்களா இல்ல பிராமணர் வச்சிருந்தாங்களான்னு தெரியல. மூத்த குடி யாரு? நீங்க தான் சொல்லணும். பறையர் தான். இதுல என்ன கேள்வி? மூத்த குடி பறையர்கள். பார்ப்பனுக்கும் மேலானவன் தான் பறையன் அப்படின்னு சித்தரே சொல்றாரு. அப்படின்னும் போது அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதுதான் இந்த தோற்றமே. இந்த படத்துல ஒரு பேய் மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி கத்துது, சவுண்ட் கொடுக்குது. என்னடா இது படத்துல எல்லாம் ஒரு மாதிரி பெஜரா உட்கார்ந்துக்கிறாங்க. பேரு கூட ஆரத்தி அப்படின்ட்டு இந்த படத்துல வச்சு திணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இயற்கையை நம்பிதான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது பெண் தான் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் குலதெய்வத்துல பொண்ணுங்க தான், பெண் கடவுள்கள் தான். மலைய வாழ்ச்சியில வாழ்ந்த மலையை காத்த ஒரு தமிழ் பெண்ணு தான் பாத்தீங்கன்னா அந்த அணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலக்கியத்துல கூட சொல்லப்பட்டு இருக்கு, பல இடங்கள் இலக்கியத்துல இருக்கு. இந்த அணங்குன்ற பெண் தெய்வம் தான் மலையில இருந்துகிட்டு தன்னோட இயற்கை வளத்தை பாதுகாப்பா. அப்படி அணங்குன்ற ஒரு தமிழ் தெய்வத்துடைய தமிழ் பெண்ணுடைய கதாபாத்திரத்தை தான் ஆரத்தி அந்த மாளவிகா மோகன் அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. கேரக்டர் காட்டுறப்போலாம் ஏதாவது ஒரு இயற்கை சீற்ற. ஆமா, ஏன் இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே ஒரு காத்துதான் பயம் கொடுத்தது. ஒரு மின்னல், ஒரு மழை, ஒரு சத்தம். இப்ப நம்மளே நடந்து போறோம், ராத்திரியில ஒரு சத்தம் கேட்டா பயப்பட மாட்டோமா? இயற்கையை பார்த்து எதை பயப்படுவோம்னா அததான் இதுல காட்டியிருக்காங்க. இதுல நல்லா மாட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்களா? நானா இந்த கேள்வி அவசியமா? ஆமா, இது படத்துல வச்சிருக்காங்கல்ல, எங்கேயோ ஒரு எரும மாடு வருது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, எதுவுமே இல்ல, பஞ்சத்துல இது பண்றான். அங்க மாட்டுக்கறி சாப்பிட கூடாது, போக கூடாதுன்னு பசுபதி கேரக்டர் ஒருத்தர் வச்சு அவரே சாப்பிடாம கூடர்களே சாப்பிடக்கூடாதுன்னு காட்சி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பசுபதியே பெருமாளே கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. இப்படிதான் மாட்டுக்கறி பயன்பாட்டுக்கு வந்துச்சா? பசியில எல்லாம் பத்தும் பறந்து போகுங்க. தமிழ் இலக்கியத்துல மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்கான அடையாளம் இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல பிராமணரே மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க தானே. பின்னாட்கள்ல புத்தர் உயிர் கொள்ளாமை என்ற ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறாரு. ஐயோ புத்தரோட இது கொள்கைகள் நல்லா பரப்புது, அப்ப நம்ம அதை உருவாக்கிக்கணும்னா பிராமணர்கள் இந்த ஆரியமான இந்த சனாதன தர்மத்தை இவங்க ஏத்துக்கிட்டவங்க நம்ம அதை புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாட்டுக்கறி சாப்பிடாம போறாங்க. ஆனா அஸ்வமேத யாகம் பண்ணும் போது குதிரையை ஓட விட்டு வெட்டி நெருப்புல போட்டு பலி கொடுத்து அந்த செய்தி எல்லாம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு ஒரு பிம்பத்தை அப்படியே ஏற்படுத்தி தவறா சித்தரிச்சு ஒரு படத்தையே ஒரு படைப்பை வீணாக்குறாங்க. சரி, இந்த படமும் எடுக்கல,
அப்ப இந்த குடியோட இப்படிதான் இருந்துச்சு, அதை வச்சு சொல்லுவீங்க, நீங்க சொல்லுங்க. அதுதான் சில முட்டாள்கள் சொல்றாங்களே, அது அப்படி அப்படின்னா இருக்கட்டும். இப்ப ஏன் ரஜித் வந்து இதெல்லாம் சொல்லி சமூகத்துல பிரச்சனை உருவாக்குறாருன்னு சொல்றாங்களே? ஏன் காந்தாரா வந்தப்ப எதுக்கு தூக்கி கொண்டாண்டீங்க? ஏன் கொண்டாண்டீங்க? காந்தாராவில ஏதாவது தப்பு இருக்கா? ஏங்க காந்தாராவில ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த படத்தை பாக்கலையே நீங்க? அந்த அந்த காட்சி ஒவ்வொன்றுலயும் இந்த சேனல்ல நான் பார்க்கவே இல்லை. இந்த காந்தாரா பத்தி நீங்க புதுசா சொல்றீங்க. காந்தாராவில தாங்க ஜாதி இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதை அவங்க கொண்டு போயிருப்பாங்க கவனிச்சு. எப்படின்னா ஒரு மனுஷன் இறந்துருவான், அந்த படத்துல இறந்துருவான், செத்து போயிடுவான். செத்து போன உடம்புல கடவுள், அவங்க சொல்ற கடவுள் உள்ள புகுந்து மக்களை காப்பாதுன்றதை நீங்க நம்புறீங்க, தூக்கி கொண்டாடுறீங்க. ஆனா தமிழர்கள் வந்து ஒரு மூத்த குடி, தன்னோட இனத்துல பிறந்த ஒரு பொண்ணு இந்த இயற்கையை காப்பாத்துறதுக்காக வாழறான்னா அதையே நம்ப மாட்டீங்க. அது எப்படி நம்பிக்கை இல்லாம போகும்? ரஞ்சித் படத்துல பெண்களோட கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு வீரமா அப்படிதான் இருக்கு காட்சியில. கம்பீர வீரன் ஆம்பளை விட மேலடா, பொம்பளை வசதி, ஆம்பளை பொம்பளைக்கு கீழன்ற கணக்குலதான் வந்து ரஞ்சித்தோட அந்த எல்லா படத்துலயுமே இருக்கும். அப்படின்னு போது வேற எந்த இயக்குனர்கள் விரல் விட்டே நில்லாம், சில இயக்குனர்கள் தான். அதுவும் இந்த படத்துல அந்த கங்கம், அந்த வார்த்தையே தமிழ் வார்த்தை, தங்கம் கூட பயன்படுத்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா தங்கம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது. பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வாயால பேசுற எவ்வளவு வார்த்தை ஏட்டுலயும் இலக்கியத்திலயும் இல்லாம இருக்கு. அதுக்காக இந்த சொல்லு இல்லாம நம்ம சொல்லிட முடியுமா? அது போலதான் தங்கமும் வழக்குல இருந்த சொல்லு ஏட்டுக்கு போகல, அவ்வளவுதான். அதுக்காக தங்கன்ற வார்த்தை இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் அவங்க ஜாக்கெட் இல்லாம பெண்கள் இப்படியே இருக்கும். அவங்க கழுத்துல ஒரு சில சிம்பிள் இருக்கும். சில சிம்பிள் சொன்னா பாம்பு, தேளு அந்த மாதிரி இருக்கும். இது எதனால மூத்த குடியில இருக்கவங்க வந்து தேளு பாம்பையும் வந்து குலதெய்வமா வழிபட்டாங்களா? இது நீங்களே ஒரு பதில் சொல்றீங்களா? அப்புறம் என்ன இல்ல கேட்கிறேன். ஆமா உண்மைதான். என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு குலதெய்வம் இருக்கு. ஒரு குலதெய்வத்துக்கு ஒண்ணு பலி கொடுப்பாங்க. பன்றி கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, சேவல் கொடுப்பாங்க, எரும மாடு கொடுப்பாங்க, காளை கொடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்கணும்? இதெல்லாம் ஒரு ஒரு இனத்துடைய குலக்குறியீடு மாதிரி. நான் என்ன நினைச்சேன்னா, பாம்பு தேளு அவங்க கொடுத்துருக்க அந்த பொண்ணு எடுக்க போறப்போ பாம்பு தேளு அதெல்லாம் வர்றதுனால அப்படி அவங்களுடைய குலதெய்வம் அவங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு இதுவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதான். தமிழ் மூத்த குடிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பறையர் என்ற இனத்தை, அதை சார்ந்து பல இனங்கள் வந்து இயற்கையை வந்து பாதுகாத்த வேலையும் செஞ்சாங்க. அப்படி பாதுகாத்த இனத்துல செஞ்சவங்க தமிழர்கள் நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகர்களை யாருன்னு பார்த்தா இந்த பறையர்கள் இவங்க எல்லாம் சார்ந்துதான் இந்த வம்சாவழியே வரும். நாகம்னா நாகத்தை, தேலை குலக்குறியீடா கொண்டு தேலை. இப்ப சோழனுக்கு புலி இல்லையா, பாண்டியனுக்கு மீன் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு குலக்குறியீடு இருக்கும். அந்த குலக்குறியீடு தான் அந்த தேளு. விக்ரமோட தோல்ல பாத்தீங்கன்னா கூட அந்த தேள் வந்து பச்சை குத்திருப்பாங்க. ஏன் சும்மா குத்துறாங்க? உண்மை விஷயம் என்னன்னா அந்த தேளுன்றது ஒரு குலக்குறியீடு, அதனாலதான் அந்த தேலை வந்து பச்சை குத்தி இருக்காங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். இப்போ அதுல நிறைய பாத்துருப்பீங்க நீங்க. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து வெள்ளக்காரன் கிட்ட கொடுப்பான். அந்த பொண்ணு பெரிய பொண்ணுன்ட்டு தங்கலான்னு பெருசா நினைக்கல. ஆமா. ஆனா அந்த ஆடை கொடுத்தது வந்து பெருசா நினைச்சிட்டு குதிரையில ராஜா மாதிரி வருவான். அது ஒரு பயங்கரமா சித்தரிச்சு ரஞ்சித். ஆடை இன்னொன்னு அந்த ஜாக்கெட் விஷயம் பாத்தீங்களா? ஒரு அப்ப அந்த மாரகத்துல இழுத்து பிடிச்ச ஒரு துணியை போடுறது எவ்வளவு பெரிய விஷயமா அந்த குழு அப்ப அந்த இனம் பார்த்திருக்காங்க, அந்த குடி. ஆனா நம்ம கிட்ட கச்சைன்னு ஒண்ணு இருந்தது, மார்பகத்தை மறைக்கிறதுக்கு கச்சைன்னு ஒரு துணி இருந்தது. ரஞ்சித் எல்லாரையும் பிளான் பண்ணி மாத்தி ஏமாத்தி விட்டாரு. எதை வச்சு சொல்றீங்க? ரஞ்சித் வந்து தமிழர் வரலாறு எடுத்து படத்துல விட்டாரு. இப்போ நீங்களாச்சும் அந்த வார்த்தை போய் இப்பதான் முறை அந்த வார்த்தையை கேள்வி வரும். இது உண்மையான மூத்த குடி பறையரோட வரலாறு எடுத்து சொல்லியிருக்காரு. இதுதான் இதுல எத்தனை இடத்துல நீங்க ஜாதி பெருசா ஏதோ ஆதிக்கத்தன், இன்னைக்கும் ஆதிக்கத்தன்மை இல்லையா? எத்தனை பேர் கலப்பு திருமணம் ஜாதியா நான் பாக்கல. எத்தனை பேர் இப்போ நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை இப்போ மாற்று ஜாதிகளுடைய வீடுகள்ல போயிட்டு உட்காந்து சோறு போட்டு இருப்போம், கூப்பிட்டு போயிருப்பான். எவ்வளவு நடந்திருக்கு சொல்லுங்க. ஜாதியே இல்லாம பேசக்கூட கல்யாணம்னு வரும்போது அவன் ஜாதி பொண்ணாதான் பார்ப்பான், அவன் இதுலதான் பார்ப்பான். அப்புறம் எங்க சமத்துவம் யாரு பேசுவா? சமத்துவத்தை பேசுறவங்களே தப்பா சொல்ற இடத்துல அதுதான் ஏத்துக்க முடியல. தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கணும்னு நினைக்கிற கூட்டத்துக்கு இந்த படம் தப்பாதான் தெரியும். அந்த பசுபதிக்கு பூநூல் எவன் போடுறது தெரியாம போட்டுருக்காங்க. இந்த பூநூல்ன்றது தமிழுடையது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கொட்டாங்குச்சி எச்சு போடக்கூடாதுன்னு துப்பிக்கிட்டு மாத்துறது தொடப்பக்கட்டையை நடந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய பூநூல் போட விட்டுருவாங்க? நீங்க சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அப்படின்னும் போது அப்போ ஒரு புரட்சியா நீங்க என்னடா சொல்றதுன்ட்டு போடதான் செய்வாங்க. பின்ன தொடப்பத்திலையும் கொட்டாங்குச்சியிலையும் துணியிலையும் இருந்த ஜாதி இன்னைக்கு நவீனமயம் ஆயிடுச்சு. வேற விதத்துல அது மாறிடுச்சு. ஜாதியாவே இருக்கு அது ஆனா வேற ரூபத்துல மாறிடுச்சு. ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். என்னது? விக்ரம் வந்து அவர் மீறி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்காரு.
அது வளர்ற மாதிரி எதுவும் இருக்குன்ட்டு. அது அந்த காலத்துல படிச்சிருப்பாங்களோ? இல்ல, அந்த காலத்துல எல்லாருக்கிட்டையும் அறிவு இருந்துச்சு, இதுதான் உண்மை. ஆனா ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமே படிப்பு அப்படின்றதுல அது என்ன நீங்க சொல்ற ஒரு விதத்துல சரி. எப்படின்னா இந்த ஜாதியத்தன்மை வந்து பிற்காலங்களில் உருவாக்கப்பட்டப்போ ஒரு 700-800 காலகட்டங்களில் உருவானப்போ மூத்த குடிகளுக்கு அந்த கல்வின்றது அப்படியே கொடுக்காமலே ஒரு தனக்கு மட்டுமேன்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ ஒரு வரலாறுனாலே இப்போ உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்றேன், நான் ஒரு செய்தி சொல்றேன், நீங்க இன்னொருத்தவங்கிட்ட அந்த வாய் வழியா தான் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் எழுதி எடுத்துட்டு போய் என்னால கொடுக்க மாட்டீங்க இல்லையா? புரிசு. ஒரு வரலாறுன்றது கல்வெட்டுல ஏட்டுல மட்டும் கிடையாது, தமிழுடைய வாழ்க்கையில் அந்த பேச்சுல அதுலயும் நிறைய மறைஞ்சிருக்கு. இதுல வர ஒரு முக்கியமானதான் அந்த விக்ரம் வந்து அந்த பாடுற மாதிரி பேசுற மாதிரி வளர்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய முன்னோர்கள். அதான் தெளிவா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி காட்டுவாங்க ஒரு காட்சி, அவரும் அதே மாதிரி பேசுவாரு. அவர் தாண்டி இவர்கிட்டயே இதை பேசுவார். இவர்கிட்ட இருந்து இது கடந்து வந்து இருக்குன்றதான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. வாய் வழி மூலயமாவே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கு. இந்த படத்துல இதை நீங்க கவனிச்சீங்களா? என்ன விஷயம்? எல்லா படத்துலயுமே பறையர்கள்னாலே பறையர்களை முடிச்சு எப்படி காட்டுவாங்க, எப்படி சித்தரிப்பாங்க படத்துல? இந்த பறை, இந்த மோளம், இல்ல மாட்டுக்கறி, அழுக்கு, பண்ணி மேய்க்கிறது, இல்ல யாரு கூட கூனி குறுகி நின்று இருக்குது, அது மாதிரி. ரஞ்சித் படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மெட்ராஸ்ல பாத்திருப்போம் காலா, கபாலி, நிறைய இதுல வந்து படிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், அந்த மாதிரி. நான் கூட படிச்சிருக்கேன். திருவள்ளுவர் வந்து விவசாயம் பண்றது வந்து கடவுள் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னது. இப்போ ரஞ்சித்துக்கு தங்காளன் படத்துல வந்து விவசாயத்தை தான் முன் வச்சிருக்காரு. உண்மை அதுதாங்க. என்னன்னா இலக்கியத்திலே நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு பாண்டியர்களுடைய குறிப்புகள்ல கூட பறையர்கள்னு குறிப்பிடும் போது அவங்க உழவு தொழில் செஞ்சதாதான் நிறைய குறிப்புகள் இருக்கு. நிறைய தமிழ் இலக்கியங்கள்லயே பறையர்கள்ன்றவங்க உழவு தொழில் தான் செஞ்சா, அவங்களுடைய வேலையே உழவு தொழில் தான். ஒரு மூத்த குடிங்க, இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாருக்கும் மூத்தவர், விவசாயத்தை கண்டுபிடிச்சது அவங்களாதானே இருக்க முடியும், அவங்களாதானே இருக்க முடியும். கண்டிப்பா. அப்ப அவங்க அந்த காலம் தானே செய்ய முடியும். அப்போ விவசாயம் செஞ்சவங்க கிட்டதான் நம்ம நிலமும் இருந்திருக்கும். நிலம் யாருக்கிட்ட இருந்திருக்கோம்? விவசாயம் செஞ்சவங்க கிட்டதான் இருந்திருக்கும். அப்ப இருந்தது எல்லாத்தையும் அப்ப யார் பிடிங்கிருப்பா? இததாங்க இந்த படத்துல சொல்ல வர்றது. அதான் நேத்து நடந்ததை இன்னைக்கு சொல்றாரு. வந்து ராணியா உட்கார வச்சுட்டு ரொம்ப அற்புதமான விஷயம். கரெக்ட் நீங்க சொல்றது. அது எப்படி அது? ஆமா, இப்போ மூத்த குடியா இருக்கிறாங்க. மூத்த குடியான பறைக்குடி வந்து இந்த இயற்கையை தானா பாதுகாக்கிறவங்க அந்த இடத்துல மட்டுமே இருக்க முடியாது இல்ல, வெளியிலயும் தானே இருக்கும். பெண்ணை வந்து ராணியா நீ இருமா, நீ இருந்து இதை பார்த்து கொண்டு விட்டுட்டு ஆண்கள் வெளியில போயிட்டு போராடுறாங்க. பெண்களும் கூட போறாங்க, போர்க்காட்சிக்கு போறாங்க. அப்படி பெண்ணை தலைமையாக்கி வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள். 1ஆவதுல இருந்து காலேஜ் படிச்சு ஒரு IAS எல்லா எக்ஸாமுக்கும் நீ வரலாறு படிக்கும் போது அந்த வரலாறு தப்பா தெரியல. ஆனா ஒரு இனத்துடைய மூத்தக்கூடிய வரலாறு சொல்லும் போது மட்டும் இங்க தப்பா தெரியுது. அப்போ இங்க இருக்கிறவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு வரலாற இது இப்படிதான் நடந்துச்சு, நாங்க வந்து தமிழ் மக்கள் மூத்த குடியில இருந்து வந்தோம், நீ அப்படிதான் வந்த, உங்ககிட்ட அன்னைக்கு எங்களோட நிலத்தை நீ எடுத்து திருடி சாப்பிட்டு பணத்தை சம்பாதிச்சு நீ வந்து மேல்குடியா ஆகிட்டு போயிட்ட, தனியா பிரிஞ்சு. பிராமணர்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் மேல்குடி ஆயிட்டாங்க. அவனை எதிர்த்தவங்க. ஆமா, இந்த அம்பேத்கர் சொல்லியிருக்காரு தன்னுடைய தொகுதிகள்ல, இந்த மாதிரி பிராமணர்களை எதிர்த்தவங்க எல்லாம் கீழ் ஜாதியாவும் பிராமணர்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் மேல் ஜாதி ஆயிட்டாங்கன்னு அவரே சொல்லியிருக்கு. படம் வந்து உண்மையாவே நல்லா இருக்கா இல்லையா? படம் உண்மையா சொல்லணும்னா நல்ல படம். எல்லாரும் கண்டிப்பா இதை பார்க்கணும். பார்த்து இந்த வரலாறு, இதை சாதி ரீதியா தாண்டி ஒரு தமிழ் குடி, தமிழ் வரலாறு இப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லியிருக்காரு. ரஞ்சித் தொடர்ந்து படம் எடுக்கலாமா இந்த மாதிரி? இல்ல கண்டிப்பாங்க. ஐயோ, 1001 தோத்ததுனாலே இன்னைக்கு ஒரு படம் வரலன்னு ஏங்குறான். அது மாதிரி இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய வரணும். வந்தாதான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு அறிவு தெளிவு கிடைக்கும். ரஞ்சித் எந்த ஒரு தடை இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1000 சொல்லிட்டு சொல்லட்டும். எதிர்ப்பு இல்லாத இப்ப நம்ம பேசிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிடாது. இதுக்கு எவ்வளவு அவன் வந்து கமெண்ட்ல கதறுவான், திட்டுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. அதுக்காக நம்ம கருத்தியல் பேசாம இருக்க முடியுமா? புரியுதா? நம்மளும் ஒரு சமூகத்தை சார்ந்துன்னு நம்ம பேசலாம். இதுதான்டா மனுஷனா பாரு. இந்த மாதிரி ஒரு குடி இருக்கு. எங்க முன்னோர்கள் எங்களுக்கே திரும்ப இந்த மாதிரி ஒரு இனத்தை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். பாக்காதத உடனே 1800 நடந்ததை வந்து கண்ணுல அப்படியே காட்டியிருக்காரு. எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வந்து சும்மா வரல, நம்ம கிட்டத்தட்ட வரலாற்றையே ஆராய்ந்து படிச்சு தெளிவாய் தான் நம்ம வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த இனத்துக்கும் சப்போர்ட்டும் எதிரி இல்லை. நாங்க ஒரு மனிதன், சராசரி மனிதனா பார்க்கணும் விருப்பப்படுறோம். இதுக்கு எதோ யாரு இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். இதுதான் ரஞ்சித் அண்ணன் சொல்ல வர கருத்து, அதுதான் நான் சொல்ல வர கருத்து, அதுதான். இதுக்கு கதறவங்க கதறட்டும், சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுறோம். சொன்ன மாதிரி